என் குழந்தைகளே, நான் உங்கள் சாய். என்னுடைய ஸ்தூல உடம்பு உங்கள் கண் முன்பு மறைந்து போய் எத்தனையோ காலமாகிவிட்டது. ஆனால் என் ஆத்மா அழியவில்லை. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நான் இங்கிருந்தேன். இப்போதும் உங்களுடனேயே இருக்கிறேன். உங்களுக்கு பிறகும் நான் இங்கே இருப்பேன். நான் அழிவற்றவன், காலத்தை வென்றவன். பகவத்கீதை, திருக்குரான், கிரந்த சாய்பா, பைபிள் எல்லாம் என்னுடையவை. நீங்களும் என்னுடையவர்களே. என்னை அன்போடு அழைப்பவர்களுக்கு நான் சொந்தமானவன். நான் ஷிரடியில் மட்டுமல்ல, எண்ணற்ற என் பக்தர்களின் ஆத்மாவிலும் இருக்கிறேன். என் ஸ்தூல உடல் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள், நான் உங்கள் முன்பிருப்பேன். பிறப்பும் குழந்தை பருவமும் 1842ஆம் ஆண்டு பத்தாரி என்ற கிராமத்தில் சாய்பாபா பிறந்தார். அவர் பாபு என்று அழைக்கப்பட்டார். கோலி விளையாட்டும் கில்லி விளையாட்டும் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. எல்லாரும் வாங்க, கோலி விளையாடலாம். ஆமா, கில்லி விளையாட்டு கூட விளையாடலாம். அந்த ஊர் லேவாதேவிக்காரரின் மகன் அவர்களோடு விளையாட வந்தான். நானும் உங்க கூட விளையாடுவா? சரி, ஆனா தோத்து போயிட்டு அழக்கூடாது. இல்ல இல்ல, நான் அழமாட்டேன். அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு கோலி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பாபு மற்ற அனைவரையும் தோற்கடித்துக் கொண்டிருந்தான். லேவாதேவிக்காரரின் மகனுக்கு கோபம் வர ஆரம்பித்தது. நான் ஜெயிச்சிட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கோலி குண்டு கொண்டு வரேன். அவன் வீட்டிற்கு சென்றான். அவன் கோலிக்குண்டோடு வீட்டின் பூஜை அறையில் இருந்த புனிதமான சாலிகிராமத்தையும் எடுத்துக் கொண்டு வந்தான். பாபு, இப்ப என்ன தோக்கடி பார்க்கலாம்? நான் இந்த விளையாட்டுக்கு வரல. நீ ஒரு பைனாங்கோலி, நீ என் கூட விளையாடிதான். அவன் பிடிவாதம் பிடித்ததால் பாபு விளையாட ஒப்புக்கொண்டான். இம்முறை பாபு கோலி குண்டுகளோடு சாலிகிராமத்தையும் வென்றான். நான் திரும்பவும் ஜெயிச்சிட்டேன். நான் என்னோட அம்மா கூப்பிட போறேன். உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஐயோ, வாங்க நம்ம போயிடலாம். அம்மா, இந்த பாபு என்னோட கோலி குண்டு சாலிகிராமத்தை பிடிங்கிட்டான். அது வாங்கி கொடுங்கம்மா. அப்படியா? நீ என் கூட வா, நான் உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். லேவாதேவிக்காரரின் மனைவி கோபத்தோடு தன் மகனோடு அங்கே சென்றாள். பாபு, நீ என் மகனை அழ வச்சுட்ட. அவனோட எல்லா கோலி குண்டையும் சாலிகிராமத்தையும் திருப்பி கொடுத்துரு. அதெல்லாம் எங்க? நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் தானே ஜெயிச்சேன். பாபு சாலிகிராமத்தை தன் வாயில் போட்டுவிட்டு ஒன்றுமே அறியாதவனைப் போல் நின்றான். லேவாதேவிக்காரரின் மனைவிக்கு கோபம் அதிகமாயிற்று. அவள் பாபுவை அடித்தாள். அப்போது பாபு தன் வாயை திறந்தான். அவள் திடுக்கிட்டாள். அவன் வாயில் சாலிகிராமம் இருக்கவில்லை, பதிலாக பிரபஞ்சம் முழுவதையும் அவள் கண்டாள். கடவுளே, என்ன இது? என்ன மன்னிச்சிரு பாபு, நீ கடவுளோட அவதாரம். கண்ணீர் மல்க அவள் பாபுவின் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். சாய் என்னும் பெயர். 1858ஆம் வருடம் அவுரங்காபாத்தில் தூப் என்ற கிராமத்தில் வசித்த சாந்த்பாய் பாட்டீலுக்கு குதிரைகள் மேல் விருப்பம் அதிகம். குதிரைகளை தன் குழந்தைகளைப் போலவே அவர் நேசித்தார். அதை நன்றாக கவனி. எனக்கு மிகவும் பிடித்த குதிரை. சரி, அதை கவனமாக பார்த்துக்கொள். ஒரு நாள் திடீரென்று அந்த குதிரை காணாமல் போனது. எஜமானரே, உங்கள் அன்பு குதிரை லாயத்தில் இல்லை. அது எங்கு போய்விட்டது என்று தெரியவில்லை. ஐயையோ, போ கண்டுபிடி. அடக்கடவுளே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய குதிரையை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அவர் கிராமம் முழுவதும் குதிரையை தேடி அலைந்தார். ஒரு நாள் கிராமத்தை விட்டு காட்டுப்பகுதிக்கு வந்தார். அப்போது இளம் பக்கரி ஒருவர் மாமரத்தின் கீழ் தியானம் செய்வதை பார்த்தார். ஆஹா, என்ன தேஜஸ்! அவர் சுவாமியாகத்தான் இருக்க வேண்டும். அவரை கேட்கலாமா? வணங்குகிறேன் சுவாமிஜி. என் குதிரையை காணவில்லை. எங்கு தேடியும் அது கிடைக்கவில்லை. நீங்கள்தான் எனக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்ல வேண்டும். அந்த பக்கரி வேறு யாரும் அல்ல, பாபுதான். கவலைப்படாதே, போ. இந்த வழியில் போய் தேடு. உன் குதிரையை காண்பாய். நன்றி சுவாமிகளே, நான் இப்போதே செல்கிறேன். அவர் அதே வழியில் சென்றார். அதிசயத்திலும் அதிசயம், அவர் குதிரை அங்கே இருந்தது. அவர் பெருமகிழ்ச்சி கொண்டார். சுவாமிஜி மிக உயர்ந்தவர். நீ எங்கே போயிருந்தாய்? வா, வீட்டிற்கு செல்லலாம். உனக்கு அடிபட்டு இருக்கிறதா? சாந்த்பாய் திரும்பி வந்து பாபுவின் காலடியில் விழுந்து வணங்கினார். சுவாமிஜி, உங்கள் அருளால் என் குதிரை கிடைத்து விட்டது. இதற்கு என்ன கைமாறு செய்வேன்? இந்த சிலம்பியை கொடுத்து. சரி சுவாமிஜி,
ஆனால் நெருப்பு இல்லையே, எப்படி இதை கொளுத்துவது? பாபு தண்டினால் பூமியை அழுத்தினார். உடனே தணல் வந்தது. சாந்த்பாயும் மகிழ்வோடு தணலை நிறைத்து சிலும்பியை அவரிடம் கொடுத்தார். நீங்கள் அதிசயமான மனிதர், என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். வருகிறேன். ஆனால் இப்போதல்ல, நீ புறப்படு. ஒரு நாள் நிச்சயம் வருவேன். சாந்த்பாய் வருத்தத்தோடு வீடு திரும்பினார். பொறுமையின்றி பாபுவின் வருகைக்காக காத்திருந்தார். 2 நாட்களுக்கு பிறகு, பாருங்கள் சுவாமிஜி, தாங்கள் என் இல்லத்துக்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் மிகவும் பேறு பெற்றவன் சுவாமிஜி. சாந்த்பாய் பாபுவுக்கு சேவைகள் செய்தார். ஒரு நாள், சுவாமிஜி, சிரிடியில் என் உறவினர் திருமணத்துக்கு ஏற்பாடாக இருக்கிறது. நீங்கள் என்னுடன் சிரிடி வந்தால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம். சரி, செல்வோம், வா. ஷிரடியின் எல்லையில் இருந்த கோவிலுக்கு திருமண ஊர்வலம் சென்றடைந்தது. அந்த கோவிலின் சொந்தக்காரர் மால்சபதி அவர்களை வரவேற்றார். வாருங்கள், உங்கள் பயணம் சுகமாக இருந்ததா? ஓ, யார் இவர்? பாபுவின் ஒளி பொருந்திய முகம் மால்சபதியை கவர்ந்தது. அவர் பாபுவை வரவேற்றார். வரவேண்டும் சாய். அதற்குப் பிறகு எல்லோரும் பாபுவை சாய் என்றே அழைக்கத் தொடங்கினர். மிகுந்த மரியாதையினால் மக்கள் அவரை சாய்பாபா என்றழைத்தார்கள். திருமணம் முடிந்த பிறகு சாந்த்பாய் சிரிடியை விட்டு புறப்பட தயாரானார். சாய்பாபா, நாம் புறப்படலாம். நீங்கள் செல்லுங்கள். இனிமேல் நான் ஷிரடியில் தான் இருப்பேன். ஷிரடியின் மேல் எனக்கு மாறாத அன்பு இருக்கிறது. பிறகு சாய்பாபா தம் வாழ்நாளில் ஷிரடியை விட்டு போகவே இல்லை. ஷிரடியை காப்பாற்றியது. ஒருமுறை துவாரகமையில் அமர்ந்திருந்த போது திடீரென்று கோதுமை மூட்டையை பிரித்து மாவு திரிக்கத் தொடங்கினார் பாபா. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். என்ன செய்கிறீர்கள் பாபா? பாபா பதில் சொல்லவில்லை. இந்த செய்தி கிராமத்தில் பரவியது. எல்லோரும் துவாரகமையை நோக்கி ஓடி வந்தார்கள். பாபா, என்ன இது? என்ன செய்கிறீர்கள்? தெரியவில்லையா? கோதுமையை மாவாக்குகிறேன். பாபா, அது எங்களுடைய வேலை. நாங்களே அதை செய்கிறோம். எங்களை புறக்கணிக்காதீர்கள் பாபா. 2 பெண்கள் பாபாவை தள்ளிவிட்டு மாவரைக்கத் தொடங்கினார்கள். என்ன இது? பாபா தன் உணவை சமைப்பதில்லை. இவ்வளவு மாவையும் அவர் என்ன செய்ய போகிறார்? யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவர் நமக்கே கொடுக்கலாம். பார்க்கலாம். முதலில் வேலையை முடிக்கலாம். சிறிது நேரத்தில் அவர்கள் மாவாக்கி விட்டார்கள். இந்த மாவை கொண்டு சென்று கிராமத்தின் எல்லையில் பரப்புங்கள். என்ன? மாவை எதற்கு வீணாக்க வேண்டும்? நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா பாபா? இதை கேட்டு பாபா கோபமடைந்தார். இங்கிருந்து செல்லுங்கள். சொன்னதை செய்யுங்கள். இது என் ஆணை. பாபா சொன்னபடியே கிராமத்தின் எல்லையில் கோதுமை மாவு பரப்பப்பட்டது. இதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை. சிறிது நாட்களுக்கு பிறகு சிலர் பக்கத்து கிராமத்திற்கு சென்றனர். கடவுளே, என்ன இது? காலரா தொற்றுநோய் கிராமங்களில் பரவியுள்ளது. மக்கள் மடிந்து விழுகிறார்கள். சிரிடி எப்படி உள்ளது? ஓ, பாபா எதற்காக செய்தார் என்று இப்போதுதான் தெரிகிறது. சாய்பாபா ஷிரடியை காப்பாற்றி விட்டார். சாய்பாபா தம் அற்புத சக்தியால் ஷிரடி மக்களை காலராவிலிருந்து காப்பாற்றினார். தினசரி வேலைகள். சாய்பாபா மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கென்றிருந்தவை ஒரு பானையும் ஒரு தண்டும் ஒரு சிலும்பியும் தான். தலையில் ஒரு சிறு துண்டை சுற்றியிருப்பார். தூய்மையான வேட்டியும் கஃபானி என்னும் நீண்ட அங்கியும் அணிந்திருப்பார். பெரும்பாலும் துறவு ஆடைகள் தான் அணிந்தார். சில நேரங்களில் வெண்ணிற ஆடைகளையும் அவர் விரும்பி அணிவார். பாபா தாம் வசித்த மசூதியில் துனி என்னும் தூய நெருப்பை உண்டாக்கினார். இந்த துனி இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஷிரடியில் துனி புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. மக்களின் உடல் பிணியையும் மனப்பிணியையும் மாற்ற பாபா இந்த துனியிலிருந்து சாம்பலை அள்ளி வழங்குவார். இந்த சாம்பல் எத்தனையோ லட்சம் மக்களின் குறைகளை போக்கியிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பாபா ஷிரடியில் ஒரே இடத்தில் தங்க மாட்டார். கோவிலிலோ மசூதியிலோ சாவடியிலோ தங்குவார். அதிகாலையில் வேப்ப மரத்தின் கீழே தியானம் செய்வார்.
அந்த மரத்தின் இலைகள் இன்றும் கூட கசப்பின்றி இனிப்பாகவே இருக்கின்றன. சாய்பாபா தன் உணவை சமைத்ததில்லை, தன் பக்தர்களிடம் யாசகம் பெற்றுக் கொள்வார். யாசகம் பெற்ற அந்த உணவை கூட பசியால் வாடும் மிருகங்களுக்கு கொடுத்துவிட்டு நீர் அருந்தி தம் பசியாற்றிக் கொள்வார். பாபா உணவு தேடி அலைவதைக் கண்டு வருத்தப்பட்ட தாத்யா பாட்டீலின் தாய் பாய்சாபாய் தானே உணவு சமைத்து அவருக்கு கொடுத்தாள். உணவு தேடி செல்லாதீர்கள் பாபா, நான் உங்களுக்கு கொண்டு தருகிறேன். ஆனால் பாபாவோ ஷிர்டி முழுவதும் சுற்றி அலைவார். பாபாவை தேடி பாய்சா நெடுந்தூரம் செல்வாள். ஆ, என் கால்கள் வலிக்கின்றன. ஆனால் நான் போக வேண்டும். பாபா பசியோடு இருப்பார். தயவு செய்து உணவருந்துங்கள் பாபா. பாய்சா, எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். நல்லது, இனி என் உணவை மசூதிக்கு கொண்டு வந்துவிடு. நான் அங்கே வருகிறேன். இந்த கடும் வெயிலில் நீ அலைய வேண்டாம். பாபா தாம் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாய் என்று பெயரிட்டார். அதைச் சுற்றி அழகான தோட்டம் அமைத்தார். மக்கள் அவருக்கு பணமும் பொருட்களும் அளித்தார்கள். பாபா அவற்றை தமக்காக பயன்படுத்தியதே இல்லை. இவை எனக்கு பயனற்றவை. ஏழைகளுக்கு இவற்றை கொடுத்து விடுங்கள். கோவிலை சீரமைக்க பயன்படுத்துங்கள். விழாக்களை கொண்டாடுங்கள். அனைவரும் ஒன்று சேர்வார். ராமநவமியைப் போலவே பாபா முகரத்தையும் ஷிரடியில் நடத்துவார். எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் பக்தியோடு அதில் பங்கேற்பார்கள். பாபாவுக்கு பகவத்கீதையிலும் திருக்குரானிலும் ஆழ்ந்த அறிவு இருந்தது. கோவில்களில் இருப்பதைப் போல விளக்கேற்றுவதும் மணியோசை எழுப்புவதும் பல நேரங்களில் பாபா செய்வதுண்டு. ஆனால் மக்கள் அவரை கடவுளாகவே நினைத்ததால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பாபாவுக்காக மக்கள் எதையும் ஏற்றுக்கொண்டார்கள். சாய்பாபா எல்லா மதத்திற்கும் பொதுவானவர். எல்லா மதமும் அவரை சார்ந்தவை. நீரை எண்ணெயாக்கியது. சாய்பாபாவுக்கு விளக்குகள் ஒளிர்வதில் விருப்பமுண்டு. துவாரகமையில் விளக்குகள் எரிவதற்காக கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெயை யாசகம் பெறுவார். ஆரம்ப காலத்தில் பாபாவுக்கு பக்தர்கள் இருந்ததைப் போலவே எதிரிகளும் இருந்தார்கள். பாபா அவர்களோடு வாதிடுவதில்லை, ஆனால் அவர் செயல்களே அவர்களுக்கு விடையளித்தன. அந்த கொடியவர்களில் சிலர் கடைக்காரர்கள் உதவி செய்வதை தடுத்தனர். அந்த பக்கிரிக்கு ஏன் எண்ணெயை தானமாக தருகிறேன்? அவர் உயர்ந்த மனிதர் அல்ல. அவர் உயர்ந்த மனிதர்தான். இனி நாங்கள் எதையும் தானமாக அவருக்கு தரமாட்டோம். நீயும் இனி எதையும் தரவே கூடாது. சரி, உங்கள் விருப்பம். வழக்கம் போல பாபா எண்ணெய் வேண்டி கடைக்காரரிடம் சென்றார். பாபா, இனி நாங்கள் இலவசமாக கொடுக்க மாட்டோம். அப்படியே ஆகட்டும். கடவுள் ஆசீர்வதிப்பார். பாபா மசூதிக்கு திரும்பினார். கடைக்காரர்களும் மற்றவர்களும் பாபாவுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தனர். பாபா நீர் நிறைந்த பாத்திரத்தை எடுத்தார். அதிலிருந்து கொஞ்சம் நீர் பருகினார். மீதியை விளக்குகளில் ஊற்றினார். எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். திரியை இட்டு எல்லா விளக்குகளையும் ஏற்றினார். அவை எண்ணெய் நிறைந்த விளக்குகள் போலவே எரிந்தன. இந்த அற்புதத்தை பார்த்த அவர்கள், எங்களை மன்னியுங்கள் பாபா, நாங்கள் பெரும் பாவம் செய்து விட்டோம். பாபா அவர்களை மன்னித்தார். அன்போடு அவர்களிடம் சொன்னார், பரவாயில்லை. இந்த விளக்குகள் உங்கள் மன இருட்டை போக்கியதில் எனக்கு மகிழ்ச்சியே. ஷிரடியில் வருகை. சிறுவயதிலேயே பாபு சிவன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தான். அத்தோடு புனித குரானின் வசனங்களையும் ஓதுவது வழக்கம். கிராம மக்கள் இதை நியாயமற்ற செயலாக எண்ணினார்கள். இவன் மசூதியில் என்ன செய்கிறான்? நேற்று இவனை நான் சிவன் கோவிலில் பார்த்தேனே. இவன் மதம் என்ன? இவன் மதசார்பற்றவன் என்று நினைக்கிறேன். இது மிகப்பெரிய அநியாயம். இவனை மசூதியிலும் கோயிலிலும் அனுமதிக்க கூடாது. இவனை கிராமத்திலிருந்தே வெளியேற்ற வேண்டும். பாபு, அசம்பாவிதம் நடப்பதற்குள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிடு. எல்லோரும் உன்மேல் கோபமாக இருக்கிறார்கள். நான் உன்னை சுவாமியின் ஆசிரமத்திற்கு அழைத்து போகிறேன். உங்கள் விருப்பம் அம்மா. நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன். கிராம மக்கள் மறுப்பு கூற பாபுவின் தாய் அவனை உயர் படிப்பிற்காக திரு வெங்கட் சுவாமியின் ஆசிரமத்திற்கு கூட்டிச் சென்றாள். சுவாமி, என் மகனின் பாதுகாப்புக்காகவும் அவன் படிப்பதற்கும் இவனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்.
வா மகனே, இவனுக்கு படிப்பு தேவையில்லை. இவன் பிறவியிலேயே அதிபுத்திசாலி. இவனை பற்றி கவலைப்படாதீர்கள். மக்களின் மோட்சத்திற்காகவும் சமுதாய நலனிற்காகவும் இவன் தம்மை அர்ப்பணிப்பான். இக்காலகட்டத்தில் பாபு அனைத்து மதங்களைப் பற்றியும் பூரணமாக தெரிந்து கொண்டான். சுவாமியின் மரணத்திற்கு பிறகு பாபு தன் புனித யாத்திரையை ஆரம்பித்தான். சுவாமி, எனக்கு என் வழி தெரியும். நான் புறப்பட நேரமாகிவிட்டது. தன் பயணத்தின் போது ஏராளமான கிராமங்களுக்கு சென்ற பிறகு பாபு இறுதியாக ஷிர்டியை வந்தடைந்தார். ஒரு வேப்பமர நிழலில் அவர் அமர்ந்தார். ஏழை பக்கிரியைப் போல் வேடம் அணிந்து கொண்ட பாபு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார். ஜனங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார்கள். ஐயா, யார் நீங்கள்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நீங்கள் நிகழ்காலத்தை பற்றி கேட்கிறீர்கள். ஆனால் நான் உங்கள் மறுபிறவியினை பற்றி நன்கு அறிவேன். திடீரென கண்டோபா கடவுள் கூட்டத்திலிருந்து இருவரின் உடலில் நுழைந்தார். ஓ கடவுளே, கூறுங்கள், இந்த இளைஞர் யார்? இவர் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்? அந்த இடத்தை தோண்டுங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். அந்த இடம் தோண்டப்பட்ட போது அதோ அங்கே ஒரு வழி இருக்கிறது. அது நிலவரைக்கு செல்லும் வழி. வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். அவர்கள் ஒரு மரப்பலகையில் ஜெபமாலைகள் வைத்திருக்கும் இடத்தை கண்டார்கள். அந்த பலகையைச் சுற்றி 4 விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அதைக் கண்டு மக்கள் வியந்தார்கள், விழுந்து வணங்கினார்கள். இவர் ஒரு வித்தியாசமானவர். இவர் அங்கேதான் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். இது என் குரு வாழ்ந்த இடம். இதை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மக்கள் அந்த இடைவழியை மீண்டும் மூடினர். இச்சம்பவத்திற்கு பிறகு சமீப கிராமவாசிகள் பாபுவை வணங்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள், ஏய், பாபா எங்கே போய்விட்டார்? எனக்கு தெரியவில்லையே, காலையிலிருந்தே அவரை காணவில்லை. திடீரென பாபு ஷிரடியிலிருந்து மறைந்தார். அவர் எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை. எங்கும் நிறைந்த பாபா. ஒரு நாள் வழக்கம் போல பாபா துனியின் அருகில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள் பலரும் அருகில் இருந்தார்கள். திடீரென்று பாபா துனிக்குள் கைவிட்டு 2 கைகளாலும் எதையோ எடுப்பது போல் செய்தார். இதை பார்த்த எல்லோரும் அலறினார்கள். பாபா, என்ன செய்கிறீர்கள்? கை புண்ணாகிவிடும். தயவு செய்து விலகுங்கள். அமைதியாக இருங்கள். நான் என் வேலையை செய்கிறேன். என்ன வேலை பாபா? என் பக்தன் ஒருவனுடைய அறியா சிறுமி தீயில் விழுந்து விட்டாள். நான் அவளை காப்பாற்ற வேண்டும். நான் அவளை வெளியே எடுக்கிறேன். சில நாட்களுக்குப் பிறகு இரும்பு வேலை செய்யும் பக்தர் தன் மகளை அழைத்துக் கொண்டு வந்தார். பாபா, என் குழந்தையை காப்பாற்ற நீங்கள் வந்தீர்கள். அவளை காப்பாற்றி விட்டீர்கள். அவளை தீயிலிருந்து காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் பாபா இங்கிருந்து போகவே இல்லையே. இல்லை, நான் அந்த காட்சியை என் கண்களால் பார்த்தேன். கவலைப்படாதே மகனே. என்னை நம்பியவர்களை காப்பது என் கடமை. உன் மகள் சீக்கிரம் குணமடைவாள். பாபா துனியிலிருந்து புனித சாம்பலை அவருக்கு கொடுத்தார். குழந்தைக்கு ஏற்பட்ட தீக்காயம் போலவே பாபாவின் கைகளிலும் தீக்காயம் இருந்தது. ஷிரடியிலேயே இருந்து பாபா தன் பக்தர்களை காப்பாற்றி வந்தார். கங்கை நீர். தாஸ்கணு மகாராஜ் பாபாவின் தீவிர பக்தர். அவர் தம் வாழ்நாள் முழுவதும் பாபாவுக்கு சேவை புரிந்தார். பஜன்கள், கீர்த்தனைகள் மூலம் பாபாவின் அற்புத செயல்களை எல்லா இடத்திலும் பரப்பினார். ஒரு முறை பிரயாக் செல்வதற்கு அனுமதி கேட்டு தாஸ்கணு மகாராஜ் பாபாவிடம் வந்தார். வணங்குகிறேன் பாபா. புனித நீராடுவதற்கு பிரயாக் செல்ல அனுமதிக்க வேண்டும். கங்கையிலும் யமுனையிலும் நீராட மிகுந்த ஆசை கொண்டுள்ளேன். அதற்காக பிரயாக் செல்ல வேண்டும் என்பதில்லை. எங்கு பக்தி இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். புனித நீராடும் அனுபவத்தை இங்கேயே பெற முடியும். ஆனால் அதற்கு மனதில் பக்தி அவசியம். இப்படி சொல்லிக்கொண்டே பாபா முன்னே காலெடுத்து வைத்தார். உடனே புனித நீர் காலடியிலிருந்து பீரிட்டது. கங்கையும் யமுனையும் பாபாவின் காலடியிலிருந்து பொங்கி வந்தன. என்னை மன்னியுங்கள் பாபா. என் மனக்கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள். என்னுடைய பிரயாக் உங்களுடைய காலடியில் இருக்கிறது பாபா. எழுந்திரு மகனே. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. யோக சக்தி.